Hello friends, நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத். நான் பெண்கள் நல மருத்துவர், மோகன்ஸ் மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை. கர்ப்ப காலத்துக்கு பின் இருக்கிற பீரியட், அதாவது போஸ்ட் நேட்டல் கேர் ஆர் பியூர்பரல் கேர்னு சொல்றோம். எல்லாரும் விழுந்து மாசமா இருக்கும் பெண்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆனா குழந்தை பிறந்தோன்னே எல்லா அட்டென்ஷனும் குழந்தைக்கு போயிடும், தாய்மார்களை சரியா கவனிக்கிறது இல்லை. இப்ப இதனால தாய்மார்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. சோ நம்ம போஸ்ட் நேட்டல்ல டெலிவரி ஆனது பிறகு விமனுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணும்ன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி மாசமா இருக்கும் போது நல்ல ஹெல்தி டயட், புரதச்சத்து உள்ள, இரும்பு சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி பிரசவத்துக்கு பின்னும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் அவங்க அதே டயட்டை இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். நல்ல புரதச்சத்து, கீரைகள், அவிச்ச முட்டை, பயறு, சுண்டல் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டாதான் குழந்தைக்கும் பால் நல்லா வரும், அம்மாக்கும் சத்து குறைபாடு இல்லாம இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 அவங்க மாசமா இருக்கும் போது சாப்பிட்ட அயன் கால்சியம் மாத்திரை அட்லீஸ்ட் 3 to 6 மாசம் வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணணும். எல்லாரும் என்ன நினைச்சுவாங்க, அது பிரெக்னன்சி மோடு மட்டும்தான், டெலிவரி ஆகி முடிச்சோட கண்டிப்பா மறந்துடுவாங்க. பட் வீட்டுல இருக்கவங்க தான் எடுத்து சொல்லி 3 to 6 மாசம் அயன் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு வலிமை குறையாம இருக்கும், பிளஸ் குழந்தைக்கும் தாய்ப்பால் நல்லா வரும். அதுக்கப்புறம் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதல் டெலிவரிக்கு கொஞ்சமாச்சும் குழந்தைய பாத்துக்குவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. 2வது குழந்தைக்கு உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. முதல் குழந்தை ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அம்மா தனக்குரிய எக்ஸசைஸோ ஒரு டயட்டோ எடுத்துக்கவே மாட்டாங்க. போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் பண்ணாம உடனே வேலையை திருப்பி பார்க்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, கர்ப்பப்பை இறங்கிடும். ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனை இப்ப வராது, 40 to 50 வயசுல வந்துடும். எஸ்பெஷலி ஹெவி வெயிட் நார்மல் வீட்டு வேலையை செய்யும் போது அவங்களுக்கு கண்டிப்பா கர்ப்பப்பை இறங்கிடும். இதுக்கு போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ்ன்றது பண்ணலாம். சிம்பிள் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ், உட்கார்ந்து ஸ்குவாட் பண்ற மாதிரி பண்ணலாம். நம்ம இப்ப அர்ஜென்டா யூரின் வரும்போது எப்படி நம்ம அடக்கி உட்கொள்ளி பிடிக்கிறோம், அந்த மாதிரி கீழே இருக்கிற பெரினியம், நம்மளோட பெண் உறுப்புகளை இறுக்கி பிடிச்சு விடணும். ஸோ இதை கீகிள்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் வரும், கீகிள்ஸ் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட பெண் உறுப்பு ஸ்ட்ராங் அடையுது, நம்ம கர்ப்பப்பை எல்லாமே ஸ்ட்ராங் அடையுது. சோ நம்ம பின்னாடி 40-50 வயசுல நம்மளுக்கு ப்ரொலாப்ஸ் என்ற பிரச்சனை வராம இருக்கும். அடுத்து போஸ்ட் நேட்டல்ல நம்ம அயன் கால்சியம் டயட் பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்த்தோம். அடிக்வேட் ஸ்லீப், அம்மாவுக்கு கண்டிப்பா மினிமம் ஒரு 6 மணி நேரமா தூக்கம் வேணும். குழந்தைக்கு டே நைட் எதுவுமே தெரியாது. ஸோ குழந்தை தூங்குற டைம்ல அம்மாவையும் கொஞ்சம் தூங்குறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் சோஷியலா சப்போர்ட் பண்ணணும். சோஷியல் சப்போர்ட் இல்ல, அடிக்வேட் ஸ்லீப் இல்லைன்னா போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அண்ட் போஸ்ட்மார்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்ற மனநோய் டெலிவரிக்கு பின் ரொம்ப காமனா வருது. எஸ்பெஷலி இந்தியன் சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா வருது. இதனால டிப்ரெஷன்னால சூசைடல் டெண்டன்சிஸ் ரொம்ப அதிகமா வருது தாய்மார்களுக்கு. அதனால சோஷியலா அம்மாவுக்கு கொஞ்சம் தூக்கம், மினிமம் ஒரு 4 to 6 மணி நேரம் கண்டினியூஸா அவங்கள தூங்க விடணும். நம்ம டெலிவரிக்கு அப்புறம் முக்கியமான விஷயத்தை என்ன யோசிக்க மறந்துடுறோம்னா கான்ட்ராசெப்ஷன். ஸோ ஏன் அதை மறந்துடும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது 6 to 8 மாசம் அம்மாவுக்கு பீரியட்ஸே வராது, தீட்டே வராதனால அவங்க கண்டிப்பா குழந்தை தங்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, தீட்டே வராம கூட குழந்தை தங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு குழந்தையோட நம்மகிட்ட வராங்க. அப்ப கையில ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தை இருக்கும், வயிற்றுல ஒரு 3 மாசம் குழந்தை இருக்கும். அப்ப அந்த தாய்மாரோட உடல்நிலை எவ்வளவு மோசமாகும். அப்ப கண்டிப்பா கான்ட்ராசெப்ஷன், கருத்தடை முறை டெலிவரிக்கு அப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ ஏதாவது காப்பர் டீ, கருத்தடை சாதனம், இல்லாட்டினா மாத்திரைகள், இல்லாட்டினா ஊசி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தடை சாதனத்தை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண மாதிரி தாய்மார்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு என்ன கேர் கொடுக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பால் தவிர தண்ணி கூட தேவையில்லை குழந்தைக்கு. அந்த மாதிரி தாய்ப்பால் மட்டும் மினிமம் 6 மாசம் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை ஆரோக்கியம் மட்டும் இல்லாம அறிவான குழந்தையா வரும். பிளஸ் இம்யூனைசேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்றோம். அப்படின்னா என்ன, குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது. முதல் 1 வருஷத்துல இருக்க எல்லா தடுப்பூசி இந்தியா ஃபுல்லா யூனிவர்சலா ஒரே மாதிரி போடுறாங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, ரொம்ப எக்கனாமிக்கல் ரேட்லயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அந்த தடுப்பூசியை கம்பல்சரியா எல்லா குழந்தைக்கும் வேலை தடவாம நம்ம போட்டோம்னா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்.